அதாவது ஒரு திருச்சியில இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியினுடைய தமிழ் முதுகலை படிப்பினுடைய பாடத்திட்டத்த பார்த்தபோது, அதுல 2 பேப்பர் வச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து என்ன ஜேஎஸ்ஆர்ன்னு என்னமோ வச்சிருக்காங்க. அது என்னன்னு தெரியல. அது வெளியில போய் ஏதோ கள ஆய்வு செய்வதாம். அப்புறம் போட்டித் தேர்வு. போட்டித் தேர்வுக்கு தயார் செய்தல். இந்த 2 தாளும் இருக்கிறதாக இந்த மாணவர் சொன்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. போட்டித் தேர்வுக்கு தயார் பண்றதுங்கிறது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அது. எக்ஸ்ட்ரா அது. அதனுடைய நோக்கம் படிப்பினுடைய நோக்கம் போட்டித் தேர்வுகள் இல்ல. அதாவது அவருக்கு ஒரு உவமை கூட சொன்னேன். அதாவது மருத்துவர் ஆக வேண்டும் என்பதிலே அனாட்டமி போன்ற பாடங்கள் இருக்க வேண்டாம். அந்த இடத்துல எப்படி டாக்டராக அ பிராக்டிஸ் செய்து அதை எப்படி டாக்டராக இருந்து நடந்து கொள்வது, எப்படி பணம் பில் எழுதுறது, எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னா சொல்லிக் கொடுக்க முடியும். அது அவர்கள் அ கற்ற கல்வியிலிருந்து பரிசோதிக்கிறதுக்கு தான் வச்சிருக்காங்க. போட்டித் தேர்வுலாம் இப்படி ஒரு சிலபஸா நடத்தி இது ரொம்ப வேடிக்கையா இருந்தது. இப்படியெல்லாம் வந்து ஒரு பாடத்திட்டங்கள் இருக்கிறதுங்கிறது. சில இடங்கள்ல ஒரு காலத்துல டைப் ரைட்டிங் கூட பாடத்திட்டமாக இருந்தது. கணினி இருந்தது. நான் அப்பொழுது ஒரு துணைவேந்தரிடம் அப்பொழுது இன்னாசி முத்துன்னு பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இருந்தார். அவரிடம் நான் சொல்லுவேன், "ஐயா நீங்க ஒரு நீச்சல் கூட வைக்கலாமே! நீச்சல் தமிழ் தமிழாசிரியர் பொழச்சுக்குவார் சார் டைப் பண்ணி" அப்படின்னு சொன்னார். தமிழாசிரியர் படிக்கிறதுக்கு சைக்கிள் சொல்லிக் குடுங்க, அ நீச்சல் சொல்லிக் குடுங்க. அவர் வந்து நீச்சல் சொல்லிக் குடுக்கப்படணும்னு போர்டு போட்டு கூட அவரு பொழச்சுக்குவாரு அப்படின்னு. இதெல்லாம் நோக்கம். அதாவது ஒரு கல்வியினுடைய நோக்கம் அவருடைய அடிப்படையான கோட்பாடுகள், அந்த கோட்பாட்டு முறைகள், அதில் உள்ள பயிற்சி, இதுதான் செய்து குடுக்க வேண்டும். ஆனா இப்படியெல்லாம் ஒரு பாடத்திட்டத்தை வடிவமைக்கிறார்கள். இதுக்கு யுஜிசி கூட துணையா இருக்கும் போல இருக்கு. யுஜிசியில இருக்கக்கூடியவர்கள்லாம் மேதாவிகள் என்று நாம நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதனால இந்த பாடத்திட்டங்களை பற்றி உள்ள பெரிய கவலை, இது எல்லா கல்லூரிகளிலும் இருக்கிறதாக நம்ம பேராசிரியர் இந்திரா மனோகரனிடம் சொன்னார். சார் அங்க மட்டும் இல்ல, ஒரு கல்லூரியில் இல்ல, பல கல்லூரிகளில் இது வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. இது ஒரு வருத்தக்கூடிய விஷயம். இதெல்லாம் மாற்ற வேண்டும். இது இலக்கணம் வந்து சொல்லிக் குடுக்குறாங்க. மொழியியல் பாடமாக இல்லை. இலக்கண கல்வியில சூத்திரத்தை சொல்லிக் குடுக்குறாங்க போல இருக்கு. ஆனா அத அவருக்கு பெயரெச்ச வினையெச்ச சொல்ல தெரியல மாணவருக்கு. அதனால அந்த கல்வி கற்பிக்கிற முறையில தவறு இருக்கிறது. அந்த ஆசிரியர்களுக்கே அது தெரியுமா என்று எனக்கு தெரியல. எனவே மொழி புலமை, மொழி திறன் வேண்டும். இலக்கிய புலமை, இலக்கிய படைப்பு திறன் வேண்டும். அவர்கள்லாம் பலரும் அகராதியே பார்த்ததில்லை என்று சொல்கிறார்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்ப தமிழ் கல்வி இப்படியெல்லாம் கொண்டு போய் கொண்டிருந்தால், முதல்லயே தமிழ் செத்து விட்டது. தமிழை வந்து மக்களும், அரசியல்வாதிகளும் எல்லாம் சேர்ந்து குழி தோண்டி புதைச்சுட்டாங்க. தமிழாசிரியர்களுக்கு தான் எனக்கு கடைசி நம்பிக்கை. ஆனால் அவர்களே இப்படிப்பட்ட பாடங்களை எல்லாம் சொல்லிக் குடுத்து, தமிழ்ல அவருடைய அதாவது தமிழில உரையாடுவதற்கும், தமிழிலே மேடையிலே பேசுவதற்கும், கவிதை நம்முடைய நண்பர் ராமானுஜம் எல்லாம் வந்து கணினித் துறையில இருக்கிறவர். அவரெல்லாம் அருமையான மரபு கவிதை எழுதுகிறார். அவருக்கு அந்த கல்வி நல்ல கவிதை பள்ளிக்கூடங்கள்ல கிடைச்சிருக்கும் போல இருக்கு. பள்ளிக்கூடங்கள்ல கிடைக்கக்கூடிய அடிப்படை கல்வி பயிற்சி கூட பல்கலைக்கழகங்களிலும், உயர்கல்வியிலும் இல்லை என்பது மிக வேதனையாக இருக்கிறது. இது எல்லாம் வந்து மேல்நாட்டிலிருந்து கற்று வருகின்ற மேல்நாட்டு தமிழ் மாணவர்கள் மிகவும் ஆழமாகவும், அழுத்தமாகவும் ஐயந்திரிவர கற்று வருகிறார்கள். நாம் அது மாதிரி ஒரு கல்வி முறையை மேற்கொள்ள வேண்டும். பல்கலைக்கழகத்துல நாங்க அந்த முறையில 5 இலக்கண முறையிலே வைத்து, அவர்களுக்கு இந்த அனாட்டமி மாரி அவங்க வந்து ஒரு பாடத்தை எடுத்து, அவர்கள் 5 வகையான பகுப்பாய்வு முறைகளை எல்லாம் செய்து, மொழியியல் விளக்கம் பெற்றுத்தான் போகணும். அப்படிப்பட்ட ஒரு கல்வி முறை தமிழ்நாட்டிலே இல்லை. இது மிக வேதனையாக இருந்தது. இதை கவனத்துக்கு கொண்டு வர்றதுக்காக நான் சொன்னேன். பேராசிரியர் பாலசுப்ரமணியன் போன்றவர்கள் இதை கவனத்தில் கொண்டு, அதை அவர்கள் அ பல கல்வி நிறுவனங்களுக்கும் எடுத்து சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இதோட நிறுத்திக் கொள்வோம். என்றால் நான் இதை பேசுவது போது அடிப்படையாக பெயரெச்சம், வினையெச்சம், பெயர் வினையே தெரியாத ஒரு மாணவருக்கு நாம் இது சொல்வது எவ்வளவு தூரம் போய் சேரும்னு தெரியல. எனவே நாம் செய்து கொண்டிருக்கிற ஆராய்ச்சியை இனி வெள்ளைக்காரர்கள் தான் வந்து செய்ய வேண்டிய சூழலே ஆகிவிட்டது. அது குறிப்பாக இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு திருக்குறள்ல வந்து பாட வேறுபாட்டு ஆராய்ச்சி. பாட வேறுபாடு ஆராய்ச்சியை நம்ம திருக்குறளுக்கு செய்யவே இல்லை. பேராசிரியர் பாலசுப்ரமணியன் தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்தபொழுது திருக்குறளுக்கு ஒரு ஒரு உயர் நடுவம் அமைத்து அதில் செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை அவர் பரிந்துரை செய்தார். அது நடக்கல. தமிழுக்கு வந்து திருக்குறள் தானே எல்லாரும் செய்றாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல்வாதிகளும்,
அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நிறைய பேர் வந்து மிகவும் பாமரத்தனமான கருத்துக்களை கொண்டிருப்பார். அரசியல்வாதி பாமரமா இருக்கிறது போக, அதிகாரிகள் வர்க்கம் கூட பாமரமாக இருக்கிறார்கள். கல்வியாளர்களும் பாமரமாக இருக்கிறார்கள். எனவே இதெல்லாம் வந்து வெள்ளைக்காரர்கள் தான் செய்ய வேண்டும் போட்டிருக்கிறது. அதுதான் நடக்கும் போட்டிருக்கு. ஏனென்றால் நாம் விழுந்து விழுந்து எல்லாம் வெளிநாடுகளில் பெரிய அறக்கட்டளைகளை நிறுவி கொண்டிருக்கிறோம். அங்கே வெள்ளைக்கார பிள்ளைகள் தான் வந்து வேலைக்கு வரப்போறாங்க. அவர்கள் தனி தமிழ் பார்த்துக் கொள்வார்கள் என்று நாம நம்புவோம் என்று நினைக்கிறேன். தெரியல. சரி, இப்போ வந்து 205, 206 பார்ப்போம். இதுல இதுல பாட வேறுபாடு ஒண்ணு இருக்கிறது. அதை எப்படி நம் உரையாசிரியர்கள் கையாண்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் ஆச்சரியமா இருந்தது. பரிமேலழகர் போன்றவர்கள் மிக நுட்பமாக அதை கவனித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். பரிமேலழகர் ஒரு 48 பாட வேறுபாடுகளை பற்றி அவரே பேசுகிறார். திருக்குறளுக்கு 2000 ஆண்டுகள்னு நம்ம சொல்றோம் தெரியல. 1200 ஆண்டுகள் தான் இருக்கும். 1500 ஆண்டுகள் தான் இருக்கு திருக்குறளுடைய காலம் என்று தோன்றுகிறது. அந்த 1500, அதாவது கிபி 4 அல்ல 5ல தான் திருக்குறள் தோன்றியிருக்கலாம். வையாபுரி பிள்ளை சொல்வது சரிதான். அது துரோகின்னு சொன்னாலும் சரி. ஏனென்றால் 2லிருந்து 5க்குள்ள இருக்கலாம். எனவே அந்த காலகட்டத்தில் எவ்வளவு பாட வேறுபாடுகள் வந்திருக்கலாம் என்று நாம் அதை பற்றி எவ்வளவு சுவடிகள், 100க்கு மேற்பட்ட சுவடிகள் இருக்கு. 100, 125 சுவடிகள் இருக்கான. இதெல்லாம் திரட்டி பிரதி பண்ணி அதை ஒப்பிட்டு நாம் எப்பொழுது செய்ய போகிறோம் என்று தெரியவில்லை. இதை நான் ஒரு இடையிடையே வருகிற சொற்பொழிகளில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதுக்குரிய காலம் வந்து விட்டது. தமிழுக்கு நிறைய நம்ம ஆக்கம் செய்ய வேண்டும்னு நினைக்கிறோம். திருக்குறளுக்கு நிறைய பரப்ப வேண்டும் நினைக்கிறோம். அதெல்லாம் நல்லதுதான். ஆனால் அடிப்படையான இந்த ஒரு ஆராய்ச்சி பணி அல்லது கல்வி பணி திருக்குறளுக்கு செய்ய வேண்டியது இருக்கிறதுன்னு பார்க்குறோம். சரி, இன்றைக்கு அதை பார்ப்போம். ஒரு எடுத்துக்காட்டாக வைத்துக் கொள்ளலாம். இளன் என்று தீயவை செய்யற்க நாம தீவினை அச்சம் என்ற அதிகாரத்திலே படித்துக் கொண்டிருக்கிறோம். இளன் என்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து. இளன் என்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து தான். இதுல பாடம் இளம் என்று தீயவை செய்யற்க செய்யின் இளம் ஆகும் மற்றும் பெயர்த்துன்னு ஒரு பாடம் இருக்கு. இன்னொரு பாடம் இளம் என்று தீயவை செய்யற்க செய்யின் இளநாகும் மற்றும் பெயர்த்து. எனவே 3 வகையான பாட வேறுபாடுகள் இருக்கிறன. அதை பற்றி நம்ம பேசலாம். அதாவது மணக்குடவர், பருதியார், காளிங்கர் போன்றவர்கள்லாம் இளம் என்று தீயவை செய்யற்க செய்யின் இளநாகும் மற்றும் பெயர்த்துன்னு முதலடியில மட்டும் இளம் என்று பாடம் கொள்கிறார்கள். 2வது அடியில இளன் என்று கொண்டிருக்கிறார்கள். பரிமேலழகர் வந்து 2மே இளன் என்று கொண்டிருக்கிறார். அதுக்கு அவருக்கு என்ன, அதை எப்படி அவர் ரொம்ப அழகாக அதை வெளிப்படையாக சொல்லவில்லை. ஆனால் அதுக்குரிய காரணங்களை நாம் தேடும் போது அது ஒரு இலக்கண ரீதியான காரணங்களால் தான் இந்த பாடத்தை அவர் கொண்டிருக்கிறார் என்பதை நாம கண்டுபிடிக்க முடிந்தது. அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எனவே இந்த திருக்குறளுடைய பொருளை நம்ம முதல்ல பார்த்துக் கொள்ளலாம். மணக்குடவர் இதுக்கு என்ன சொல்றாருன்னா, நல்கூர்ந்தேம் இளம்னு ஒரு பாடம். இளம் என்று தீயவை செய்ய. இளம் என்ற இல்லாதவன், இளம். நாம் இளம், நாம் இல்லாதவர்களே என்று சொல்றார். நல்கூர்ந்தேம் சொன்னா வறுமை அடைந்தேன். இளம்னா வந்து ஒரு பொருளை உடைய நல்லன் என்ற அர்த்தம். நத்திங், வறுமை கூர்ந்தோம், நல்குறவு, நல்கூறுதல் என்று பாடம். எனவே நாம் நல்கூர்ந்தேம் என்று நினைத்து தீயவை செய்யற்க என்று மணக்குடவர் பாடம் கொள்றார். நல்கூர்ந்தேம் என்று நினைத்து என்று செல்வத்தை கருதி, செல்வத்தை ஈட்டுவதற்காக தீவினையை செய்யாது ஒழிக. தீயவைங்கிறது தீவினை. தீயவை என்று ஒரு குறிப்பு நாணயம் என்று சொல்லுவாங்க. ஒரு நவுன், இதை வந்து ஒரு அப்பலேட்டிவ் நவுன், பார்ட்டிசிபிள் நவுன் சொல்லுவாங்க. செய்யாது ஒழிக. செய்யற்கங்கிறது வியங்கோல். வந்து செய்யற்க என்பது ஒரு வியங்கோலை தான் சொல்லியிருக்காரு. செய்க பொருளை என்று சொல்கிற இடத்துல வந்து ஏவல் வரும். பல இடங்களில் வந்து திருக்குறளை வந்து ஏவலை விட கொஞ்சம் அடுத்த நிலையிலே ஒரு வேண்டுதல் போல இருக்கும். வேண்டுதல் போல, விதித்தல் போல, ஒரு விதியை சொல்வது போல அது அமையும். அதாவது ஆணையிடுவது போக இல்லாம விதித்தல் போலவும் வேண்டுதல் போலவும் இருக்கும். செய்யாது ஒழிக. செய்வான் ஆயின். செய்யின் அப்படிங்கிறதுக்கு செய்வான் ஆயின் என்று பொருள் சொல்லியிருக்காங்க. கவனிங்க, வினையச்சம். அந்த வினையச்சம் வந்து அந்த வினைமுற்றினுடைய
தன்மையில் இருந்த வினையெச்சம் வருகிறது. அது எந்த வினையெச்சத்தினுடைய சுருக்கம் என்பது காட்டுகிற முறையில செய்வானாயின் ஒருவன் செய்வானாயின்ங்கிறத கொண்டு வந்திருக்கிறாரு. அப்ப வந்து நீங்க கேட்கல நல்கூர்ந்தேம் என்று சொல்கிற போது பன்மையாக இருக்கிறதே அது எப்படி உடனே உரிமையா வச்சுருந்தா நம்ம பேச்சில் கூட சொல்றோம். நாமெல்லாம் சொல்றது கேட்பாங்களா, நான் எல்லாம் சொல்றது கேட்பாங்களான்னு சொல்றதை விட நாமெல்லாம் நம்மை போன்றவர்கள் என்று நம்ம சொல்லுகிற ஒரு வழக்கம் உண்டு. அந்த வழக்கை ஒட்டி அப்படி பொருள் சொல்வதாக நம்ம வைத்துக் கொள்ளலாம். செய்வானாயின் பின்பும் பின்பும் அப்படிங்கிறதுக்கு பெயர்த்து அப்படிங்கிற எடுத்துக்கிறாரு. இளன் ஆகும்னு தான் எடுத்திருக்கிறாரு. நல்குறவினன் ஆவன். இளன் சொன்ன நல்குறவினன் வரியன் நல்கூர்ந்தவன். எனவே நல்கூர்ந்தவன் இரண்டாவது இருக்கக்கூடிய இளன் என்பது பறக்கை, தேர்ட் பர்சன் சிங்குலர், மாஸ்குலன் சிங்குலர். முதல்ல இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். யான் இளன், யான் வரியன். இவன் இளன் ஆகணும்னா அவன் இல்லாமல் உள்ளவனாக ஆகிவிடுவான் என்பது. எனவே இளன் என்ற ஒரே வடிவம் சுகமோகனஸ்பாம் அல்லது புரிச்சொல். அது முதல்ல இந்த பரிமேலழகருக்கு தான் அது அந்த பொருள். நம்ம இப்ப இளம் என்பதை எடுத்துக்கொள்வோம். இளம் என்பது தன்மை வடிவம், இளன் என்பது பறக்க வடிவம், தேர்ட் பர்சன், அது ஃபர்ஸ்ட் பர்சன். எனவே அந்த இளன் ஆகும் மற்றும் பேர் அவன் இல்லாதவன் ஆவான், நல்குறவன் ஆவன். அது செல்வம் பயவாது. இது வறுமை தீர தீமை செய்யணும் பின்பு வரியன் ஆகும் என்றதுன்னு பொதுநிலை எழுதியிருப்பாரு. பெயர்த்துன்னா மறுபடியும் மற்றும் அகுதன்றின்னு பொருள் எழுதணும். அது வந்து அவருக்கு பின்பும் அப்படிங்கிறது பெயர்த்துங்கிறது பொருள் சொல்லியிருக்கிறார். சரி, நம்ம பார்ப்போம் அது என்னங்கிறது. எனவே மற்றும் என்பதற்கு என்ன பொருள் அப்படிங்கிறது அது அசை நிலையில கொண்டிருக்காங்க. அப்படி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து அது அல்லாமல் வினைமாற்று என்று சொல்லுவாங்க. அது அல்லாமல் அபார்ட் ஃப்ரம் தட் அப்படிங்கிற பொருள் அது வரும். சரி சரி இங்க பாத்தீங்கன்னா இளன் என்பது மணக்கூட ஒரு பாடம். இரண்டாவது வடிவத்துல வந்து இளம் என்று பாடம் கொண்டதாக வைமுக்கு எழுதியிருக்கிறாரு. அது சரியில்லை. ஏனென்றால் இந்த பொருளை பார்த்தீங்கன்னா நல்குறவினன் என்று சொல்றதுனால இளன் என்று தான் அந்த பாடமாக இருக்க வேண்டும். இரண்டாவதும் இளம் என்று பாடம் கொண்டார் மணக்குடவர் என்று வைமுக்கு அவர்கள் எழுதியிருப்பது அது பிறழ உணர்ந்தது போல எனக்கு தோன்றுகிறது. அது தெரிய வேண்டும். அதனால 3 வகையான பாடங்கள் இருக்கின்றன. இளன் என்று பாடம் கொண்டவர் பரிமேலழகர், இளன் என்று பாடம் கொண்டவர் மணக்குடவர், இன்னொரு மூன்றாவது ஒருத்தர் இளம் என்று பாடம் கொண்டிருக்கிறார். அது பரிமேலழகரும் சுட்டுகிறார். அது என்னங்கிறத பார்ப்போம். சரி, எனவே இதுல வந்து மணக்குடவர் பாடம் இளம்தான். வைமுக்கோ புரிந்து கொண்டது போல இரண்டாவது இளம் அன்று. ஏனென்றால் அதுல நல்குறவினன் என்று எழுதியிருக்கிறதுனால அது சிங்குலர் தான். சரி, தேசியர் இதை உணர்ந்து எழுதியிருக்கிறார். தேசியர் இதை தெளிவாக சுட்டி காட்டியிருக்கார், மற்றவர்களும் சுட்டி காட்டுகிறார். எனவே இந்த இரண்டும் இளம் என்று கொண்டது யாருன்னு தேசியர் கேட்டிருக்காரு. நமக்கு தெரியல, பார்ப்போம். பரிமேலழகரை வந்து நம்ம வந்து பேசிக்கிட்டு அப்புறம் பரிமேலழகருடைய இதை பார்க்கலாம். பரிமேலழகர் என்ன பாடம் கொண்டிருக்காருன்னா பாருங்க. இளன் என்று தீயவை செய்ய யான் வரியன், யான் இளன், ஐ ஆம் டெஸ்டிடியூட், ஐ ஆம் புவர், யான் வரியன் என்று பொருள் சொல் என்று கருதி அது தீர்தற் பொருட்டு பிறருக்கு தீவினைகளை ஒருவன் செய்யாது ஒழுக செய்யற்க செய்யின் பெயர்த்தும் இளனாகும். செய்வானாயின், செய்யின்னா அவன் செய்வானாயின், பெயர்த்தும்னு எழுதியிருக்காரு. வரியன் ஆம், பெயர்த்தும்னு கொண்டு போயிருக்கிறாரு. மற்றும் அப்படிங்கிறதை விட்டுட்டாங்க. அதாவது இந்த பதவுரையா போட்டதுக்கு தப்பா போட்டிருக்காங்க. உண்மையிலே பெயர்த்து மற்றும்னு வரணும் இந்த இடத்துல. பெயர்த்து மற்றும் இளனாகும் அல்லது மற்றும்ங்கிறத முன்னாடி கொண்டு போகணும். அதுல பெயர்த்து அப்படிங்கிறதுல வந்து மற்றும் இருக்கக்கூடிய உண்மை கொண்டு வந்து பெயர்த்தும் கூட சேர்த்து பெயர்த்தும் வரிய நாம்னு கொண்டிருக்கார். அதனால மற்று என்பதை அவர் அசைநிலை என்று பொருள் கொள்றோம் என்று சொல்லிட்டு போயிருக்காரு. நாம பார்ப்போம், அந்த விளக்கத்தை பார்ப்போம். அத்தீவனையால் பெருமைதோறும் இளன் ஆம். அதனால
பெயர்த்தும் என்பதற்கு அவர் பொருள் எழுதல, அப்படியே எழுதியிருக்கிறாரு. பெயர்த்தும் என்பதற்கு அவர் கொண்ட பொருள் பிறவி தோறும், மீண்டும் மீண்டும். மீண்டும் பெயர்த்தும் அப்படிங்கிறது மீண்டும் மீண்டுங்கிறது பொது பொருள், உயர்நிலை பொருள், மேல்நிலை பொருள். அது வந்து மறுபடியும் மறுபடியும் என்பது போல. அது மறுபடியும் மறுபடிங்கிற பிறவி தோறும்னு அவர் கொண்டு போவார். ஏனென்றால் பெயர்த்தும் மறுபடியும் முதல்ல வறுமையாக இருக்கிறான், அவன் தீவினை செய்து பணக்காரனாகிறான், அவன் மறுபடியும் ஏழையாகி விடுவான் என்று ஒரு கருத்து. அது வந்து பெயர்த்தும் என்பது மீண்டும் மீண்டும் என்ற ஒரு தொடர் நிலையாக வருகிற போது பிறவி தோறும் என்ற பொருள் வருகிறது. பெயர்த்தும் என்பதற்கு பிறவி தோறும் என்று நேர் பொருள் இல்லை, போன்ற பொருளாக அவர் கொடுத்திருக்கிறார். எனவே அத்தீவனையால் அவன் ஒவ்வொரு தரப்பிறவிலும் அவன் வருவியனாக பிறப்பான். இளன் ஆம், இளன் ஆம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இலக்கண வடிவம். அதை நம்ம என்னங்கிறது விளக்கம். அது பாருங்க, அன்விகுதி முன் தனித்தன்மையிலும் பின் பறக்கை உரிமையினும் வந்தது. நான் சொன்னதுதான். இளன் என்று யான் இளன் என்பது தனித்தன்மை. இளன் ஆகும் என்பது அவன் இல்லாதவன் ஆகும் அப்படிங்கிறது ஆவான். ஆம் செய்யும் என்னும் முற்று, செய்யும் என்னும் முற்று தொல்காப்பிய கருத்துப்படி அவன் செய்யும், அவள் செய்யும், அது செய்யும்னு வரலாம். அவை செய்யும்னு வராது, அவர் செய்யும்னு வராது. ஏனென்றால் பழைய தமிழிலே இந்த வழக்கு இல்லை. அதனாலதான் தன்மை முன்னிலை வல்லூர் வழக்கை தன்மை முன்னிலை செல்லாதாகும் செய்யும் என்னும் முற்றுங்கிறது சூத்திரம். எனவே செய்யும் என்னும் முற்று தன்மையிலே நான் செய்யும் என்றோ, முன்னிலையிலே நீ செய்யும் என்றோ, அவர்கள் அவர் செய்யும் என்றோ வராது. ஏனைய இடங்கள்ல தான் வரும். அதாவது அவன் செய்யும், அவள் செய்யும், அது செய்யும். எனவே இளன் ஆகும் என்று சொல்கிற போது இளன் ஆவான் என்பதுதான் அர்த்தம். எனவே அந்த ஆம் என்ற வடிவம் இருக்கிறதுனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய சொல் இளன் என்பதாகத்தான் இருக்க வேண்டும் என்று பரிமேலழகர் யோகிக்கிறார். அதுக்கு இளன் என்பது அப்ப முதல்ல இருக்கக்கூடியது இளன் என்பது தன்மை ஒருமைதான். இரண்டாவது இருக்கக்கூடியது பறக்கையில் இருக்கக்கூடிய வடிவம் என்று சொல்கிறார். சரி, அதற்கு காரணம் இந்த ஆம் என்ற வினைமுற்றுதான். ஆம் என்பது நிச்சயமாக ஒரு ஆண்பால் ஒருமையாகிய இளன், அவன் இல்லாதவன் ஆவான் என்ற பொருள் தரக்கூடிய வடிவம். அதனாலதான் அவர் இளன் என்ற பார்த்து கொண்டிருக்கார். கொள்கிற போது முதல் அடியில் இருக்கக்கூடிய அந்த இளம் அல்லது இளம் என்ற வடிவத்தை இளன் என்றே அவர் கொள்கிறார். அதற்கு ஒரு சீர்மை கருத்து இருந்திருக்கலாம், ஒரு சீர்மை கருத்து இருக்கலாம். அதற்கு ஏன்னா இளன் என்பது தன்மை ஒருமையில வர்ற வடிவம் தொல்காப்பிய இலக்கணப்படி இல்லை. தொல்காப்பியத்துல அல் தான் இருக்கிறது. யான் வருவல், யான் செல்வல், செல்வல் யானே, கெடுவல் யான் திருக்குறளையே இருக்கிறது. கெடுவல் யான் என்பது அறிக, கெடுவன் என்ற வடிவம் கெடுவல். என பழைய தொல்காப்பிய இலக்கணப்படி தொல்காப்பியத்துல அல் என்பது தன்மை உரிமையில வரும். அன் என்பது பிற்கால வழக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த வடிவத்தை நன்னூலார் அந்த இலக்கணத்துல சொல்லியிருப்பார். நன்னூல்ல வந்து சூத்திரம் சொல்கிற போது அல் அன் என்று அல்லையும் அன்னையும் சேர்த்து கொள்வார் தன்மை உரிமையில மிகுதியாக. பிற்கால வளர்ச்சி, ஏன்னா பிற்கால மொழி வளர்ச்சியிலே வந்திருக்கிறது. திருக்குறளிலே இரண்டுமே இருக்கின்றன. கெடுவல் என்பதும் இருக்கிறது, இளன் என்ற வடிவமும் இருக்கிறது. எனவே திருக்குறள் ஒரு டிரான்சிஷன் பீரியட் அல்லது ரெண்டும் கலந்து வருகின்ற வடிவமாக இருக்கிறது. இதுலயும் சங்க இலக்கியத்திலையும் அது இருக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் தொல்காப்பிய சூத்திரத்துல இது இல்லை. அதனாலதான் என்ன பண்றாருன்னா பாருங்க, அன்விகுதி முன் தன்மையிலும் பின் படற்கு உரிமையினும் வந்தது. தனித்தன்மைக்கு இலக்கணம் எங்கேன்னு கேள்வி கேட்டா தொல்காப்பியத்தில் இல்லையே, பிற்கால நன்னூலை கொண்டு வந்து சொல்ல முடியாது. எனவே அவருக்கு அதுக்குரிய வழக்கை இலக்கியத்திலிருந்து எடுத்து காட்டுகிறது. உளனா என் உயிரை உண்டு என்பதனாலும் அறிக. கலித்தொகை குறிஞ்சி இதுல வந்து உள்ளேனாக யான் உள்ளேனாக என் உயிரை உண்டு என்று அது பொருள். யான் இங்கே உள்ளேனாக என்ற பொருள் எழுதியிருப்போம். எனவே எப்படி வந்து இலக்கணத்துல விதிகள் இல்லாத போது இலக்கிய ஆட்சியை காட்டி அதற்கு எடுத்துக்காட்டுகளை காட்டி இந்த வடிவங்களை நிறுவுகிறார்கள், அந்த பாடத்தை நிறுவுகிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். மற்ற என்பது அசநிலைன்னு சொல்லியிருக்கேன்.
அந்த உம்மை பிரித்து பெயர்த்தும் என்பதில கொண்டு போய் தான் பொருள் எழுதியிருக்கிறார். மற்றவருக்கு பொருள் இல்ல அப்படின்னு நினைக்கிறார். அசைநிலைக்கு பொருள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் அசைநிலைக்கும் பொருள் உண்டு என்பது சேனாவரையரும் தொல்காப்பியருடைய கருத்து. அசைநிலை என்பது முன்னிலை அசைநிலைன்னு சொன்னா அந்த அசைநிலையாக வரக்கூடியது மதின்னு சொன்னா செல்மதி அப்படின்னு சொன்னா நீ செல்வாயாகன்னு அர்த்தம். முன்னிலை பொருளை இலக்கண பொருளை தந்து விடுகிறது. எனவே அசைநிலை என்று சொன்னால் அசைநிலைக்கும் பொருள் உண்டு. அப்போ மற்று என்பதற்கு 3 பொருள் சொல்லுவாங்க. வினைமாற்று, அசைநிலை என்று பார்க்கிறோம். அப்போ இந்த வினைமாற்று பொருளை இங்க வந்திருக்கலாம் என்று நான் பரிமேலழகரிலிருந்து மாறுபடுகிறேன். என்றால் மற்றும் என்பதில் உள்ள உண்மையை பிரித்து பெயர்த்தும் என்பதனுடன் கூட்டி பொருள் கொண்டு அசைநிலை என்றார். இது வினைமாற்று. ஆனால் உண்மையிலே மற்று என்பது அகுதன்றி. ஏனென்றால் இதே மாதிரி இன்னொரு இடத்துல பரிமேலழகர் அதை வந்து அகுதன்றி என்று வினைமாற்றாக பொருள் கொண்டிருக்கு. இதே மாதிரி ஒரு திருக்குறள் எங்க இது இளன் என்று இளன் இளன் என்னும் எவ்வம் உரையாமை இளன் என்று தீயவை செய்யற்க செய்து இதுல வருது. இந்த இடத்துல வருது அது எந்த திருக்குறள் இங்க மறந்து போச்சே. அகுதன்றி எனக்கு பின்னாடி குறிப்பு வரும்னு நினைக்கிறேன். அதாவது இளம் என்று வெகுதில் செய்ய அதல்ல. இங்க இந்த திருக்குறள் இளன் என்று இளன் என்னும் எவ்வம் உரையாமையில் குலர் யான் வரியன் சரி அது வருது. அந்த இளன் என்பதற்கு ஒரு இடத்துல அந்த மற்று என்பது மற்று இருக்குதானே மற்று தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் சார் மன்னிக்கவும். மற்று அப்படிங்கிறதுல இளனென்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து இங்கே வருது. அதுல இயல்பாகும் அந்த சூத்திரத்துக்கு போல இதை போட்டு நான் தெரியாம போட்டேன். இயல்பாகும் நோன்பிற்கு ஒன்று இன்மை உடைமை பெயர்த்து அந்த திருக்குறள் 205 நான் அந்த திருக்குறளை தப்பா அடிச்சுட்டு 205 அல்லது இயல்பாகும் நோன்பிற்கு கீழே இருக்கு இயல்பாகும் நோன்பிற்கு ஒன்று இன்மை உடைமை மயலாகும் மற்றும் பெயர்த்து என்பதற்கு பொருள் எழுதுகிற வந்து அகுதன்றின்னு பொருள் எழுதுவார். மற்ற என்பதற்கு அகுதன்றி என்று பொருள் எழுதுவார். அதான் இங்க நான் கொடுத்திருக்கிறேன். ஒன்று இன்மை இயல்பிற்கு இயல்பு ஆகும் பற்றப்படுவது ஒரு பொருளும் இல்லாமல் தவம் செய்வார்க்கு இயல்பாம் உடைமை பெயர்த்து மற்றும் மயலாகும் அகுதன்றி ஒன்றாயினும் உடமை தவத்தை போக்குதலான் மீண்டும் வாங்குவதற்கு எதுவாகும். எனவே அகுதன்றி என்ற பொருள் எழுதியிருப்பார் மற்றும் என்பதற்கு. மற்ற என்பதற்கு நம்முடைய தமிழ் லெக்சிகன்ல பொருள் எழுதுற போது அங்க இருக்கு மற்றும் அப்படிங்கிறத எடுத்திருக்கிறாங்க. அந்த மீண்டும்னு பொருள் எடுத்திருக்கிறாங்க. அந்த இடத்துல அகுதன்றிங்கிற பொருள் தான் வருது, மேலுங்கிற பொருள் தான் வருது. எகெயின் அப்படிங்கிற பொருள் அந்த இடத்துல வரல. ஆனா திருக்குறளை மேற்கோளாக காட்டி மீண்டும் என்ற பொருளை கொடுத்திருக்கிறார்கள். எனவே அது திருத்தம் பெற வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. சரி, அதாவது நுட்பமாக பார்த்து எழுதுகிற போது பல வழிகளில் சில பிழைகள் ஏற்பட்டு விடலாம். எனவே மற்றும் என்பது பற்றி இப்ப நாம் பேசிட்டு இருக்கிறோம். சரி சரி அதுக்கு வந்துருமா? சரி, மற்ற என்பது அசைநிலை என்று சொல்லியிருக்கிறார். அசைநிலை அல்லாது வினைமாற்று போலத்தான் எனக்கு புரிகிறது. அப்புறம் இன்னொன்று இது பரிமையில இது வந்து இது மாதிரி சொற்களுக்கு இடைச்சொற்களை எல்லாம் குறிப்பு இடைச்சொற்கள்னு சொல்லுவாங்க. குறிப்பு இடைச்சொல்னா ஒரு மாதிரி கொனட்டேஷன் தான். அது என்ன கொனேட் பண்ணுதுங்கிறத நம்ம வாசிப்போர் தான் உணர வேண்டும். எனவே இது வந்து பிழைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு வேறொரு பொருள் அவ்வளவுதான். வினைமாற்று போல எனக்கு அகுதன்றின்னு எடுக்கிறது நன்றாக இருக்கும் என்று தோன்றுகிறது. இது குறிப்பிட சொற்களுக்கு நாம் அந்த குறிப்புக்கு ஏற்ப அந்த உண்மை என்பது எச்ச உண்மையா அல்லது சிறப்பு உண்மையாங்கிறது அந்த பிறநிலை எச்சமா அல்லது வந்து தேற்றமா தேற்றகாரமா பிறநிலையகாரமா என்பதே அந்த நீங்க எப்படி பொருள் கொள்கிறீங்க அதுக்கு முன்பு உள்ள தொடர்கள் இதை பொறுத்து தான் நம்ம பொருள் கொள்வோம். அது வந்து ஒரு மாதிரி டிஸ்கோர்ஸ் பிராக்மேட்டிக்ஸ் வச்சு. எனவே அவ்வாறு அவர் பொருள் கொண்டிருக்கிறார். நான் அது வினைமாற்று பொருள் கொள்ளலாம், வேறொரு இடத்துல பொருள் கொண்டது போல எழுதலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. சரி, இளம் என்று பாருங்க பரிமையில் எழுதுகிற சொல்லி இளம் என்று பாடம் ஓதுவாரும் உளர் ஒரு பாடாந்திரத்தை சொல்லியிருக்கார், வேறு பாடத்தை சொல்லியிருக்கார். அப்புறம் அதுக்கு மேல இந்த திருக்குறளுக்கு வேறொரு பொருளையும் சொல்லுகிறார். அதாவது இந்த திருக்குறளுக்கு வேற மாதிரி பொருள்.
பொருளான் வரியன் எனக் கருதி தீயவை சேர்க்க. அதாவது பொருளான் வரியன் எனக் கருதி தீயவை சேர்க்க செய்யின் அப்பொருளானே அன்றி பாத்தீங்களா, அந்த மட்டும் அன்றி வேற ஒருத்தர் சொல்லியிருக்கார். நற்குண நற்செய்களாலும் வரியனாம். He will be poor in his என்ன சொல்றது, his பண்பு, கேரக்டர். He is a very poor character, poor character, low in character. நற்குண நற்செய்களாலும் வரியனாம் என்று உரைப்பாரும் உளர். இதுக்கு பேர் பட்சாந்திரம்னு சொல்லிடு. பட்சாந்திரம்னா வேறு உரை. திருக்குறள்ல 3 நிலைகள் உண்டுன்னு நம்ம பேசியிருக்கிறோம். உரைநிலையில 3 நிலை உண்டு. உரைப்பாரும் உளர் என்று சொன்னால் வேறு உரை என்று அர்த்தம். மலர்மை செய்கினான் மண்ணடி சேர்ந்தார் என்று சொல்கிற போது இதை பூமியில் நடந்தான் என்பவர்க்கு ஏற்றுவாரும் உளர் என்று ஒரு உரை சொல்லியிருப்பார். அவர் சொல்லியிருக்கிற உரை மலர்மை செய்கினான்வதற்கு நெஞ்ச கமலத்தினே ஏகினான் அவன் விரைந்து ஏகினான் ஒரு சொல்வார். ஆனால் அது மலர்மை செய்கிறான் என்பது அவர் 2வது சொல்லியிருக்கிற அந்த பாடாந்தரமாக சொல்லியிருக்கிற உரை தான் சரியான உரை. அதாவது பூமியில் நடந்தான் என்று சொல்லுவது அருகனைக்கும் புத்தருக்கும் தான் அந்த இடத்துல அவர் நினைக்கிறார். அவர் பரிமையல் அழகர் கொண்டிருக்கிற பொருள் தான் பாடாந்தரம். ஆனா அவருக்கு அது பாடாந்தரமாக கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் கடவுளை அந்த கடவுள் வாழ்த்தை முனிவர்களுக்குரிய வாழ்த்தாக எடுக்காமல் அந்த முழுமுதல் கடவுளுக்கு உரிய உரையாக எழுதுறதுனால அப்படி எழுதியிருக்காரு. எனவே அது உரைப்பாரும் உளர் என்று சொல்லுவாங்க பாடாந்தரம். இன்னொன்னு அர்த்தாங்கீகாரம். அர்த்த அங்கீகாரம். அர்த்தாங்கீகாரம்னா இன்னொரு உரையை ஏற்றுக்கொள் உரைப்பினும் அமையும். இவ்வாறு உரைப்பினும் அமையும். விருந்து புறத்ததா தானுங்கள் சாவாமருந்தனும் வெண்டற்பாட்டு என்று குற்றம் குதித்தலும் கைகூடும் என்பதில் எல்லாம் இன்னொரு உரையை சொல்லி இந்த உரையும் இப்படி சொல்லலாம். உரைப்பினும் அமையும் சொல்றது ஏற்றுக்கொள்றது பாதி. இங்க உரைப்பாறு பட்சாந்தரம் தான் சொல்லியிருக்காரு. இன்னொன்னு 3வது தூஷணம், மறுப்பு. அதாவது இது இப்படி இந்த உரையை சொல்ல முடியாது, இலக்கணப்பிழை மதிநுட்பம் நூலுடைய இருக்குங்கிறதுல விளக்கமா சொல்லியிருப்பார். கண்டிப்பார் இப்படி உரை சொல்றது தப்பு, ஏன்னா இதுக்கு இலக்கண அடிப்படைகள் இல்லைன்னு சொல்லி. எனவே இங்க ஒரு பட்சாந்தரத்தையும் சொல்லியிருக்கிறார். எனவே பொருளான் நற்செய்களால் வயிறாம் என்று உரைப்பாரும் மூலர் என்று சொல்லியிருக்கார். எனவே இந்த திருக்குறளுக்கு எவ்வளவு விளக்கங்கள் அவர் சொல்லியிருக்காரு பாருங்க. எனவே இதை மற்றவர்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கார்கள் சொல்லி இதுக்கு நம்ம போகலாம். யான் வரியன் என்று நினைத்து தீய செயல்களை செய்யக்கூடாது. வரதராஜனார் செய்தால் மீண்டும் வரியனாகி வருந்துவான். வருந்துவான்ங்கிறத அவர் சேர்த்துக்கிறார். கலைஞர் கருணாநிதியினுடைய கொடுத்திருக்காங்க சில இடங்கள்ல. வறுமையின் காரணமாக ஒருவன் தீய செயல்களில் ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபட்டால் மீண்டும் வறுமையிலேயே வாட வேண்டியிருக்கும். இது ஒரு எளிமையான உரையாக இருக்கிறது. சாலமன் பாப்பையாவும் அப்படித்தான். தன் எளிமையை போக்க பிறருக்கு தீமை செய்யாதே, செய்தால் மீண்டும் ஏழை ஆவாய். இந்த இந்த கருத்து இருக்கு இல்லையா, அதாவது நீ உன்னுடைய வறுமையை காட்டி நீ ஒரு தீமை செய்யாதே என்பது திருக்குறள்ல இன்னொரு இடத்துல கூட வருகிறது. இன்னும் வேற இடங்கள்ல வருகிறதா என்று எனக்கு நான் பார்க்கவில்லை. இளம் என்று வெகுதல் செய்யார் புலமென்ற புண்மையில் காட்சி. புலமென்ற புண்மையில் காட்சியவர் என்பது அந்த சம்யக் தரிசனம் உடையவர்கள், அதாவது நற்காட்சி உடையவர்கள். நாம் வறுமையாகி விட்டோமே என்று சொல்லி பிறருடைய பொருளை மேல ஆசைப்பட மாட்டாங்க. எனவே வறுமை காரணமாக ஒரு தீமையை செய்ய மாட்டார்கள் என்ற கருத்து திருக்குறளை திரும்ப திரும்ப வருது. எனவே வறுமை ஒரு காரணமாக கொண்டு தீயொழுக்கத்திலே போகக்கூடாது என்பது இங்க 2வதாக இந்த இடத்துலையும் வருகிறது பார்க்கலாம். எனவே இதனுடைய வாக்கியம் பார்த்தீங்கன்னா, ஒருவன் இளனென்று தீயவை செய்யற்க, முதல் வாக்கியம். செய்யின் 2வது துணை வாக்கியம். மற்றும் பெயர்த்து இளனாகும். அகன்றி அவ்வாறு செய்யின் மறுபடியும் இளன் ஆவான், இல்லாதவன் ஆவான். பெயர்த்து மறுபடியும்ங்கிறது எப்ப, இந்த பிறவியிலா மறுபிறவியிலா தொடர்ந்தா, அதை நாம ஒரு பொது நிலையில் சொல்லிட்டு போயிட்டாரு. அது விளக்குகளுடைய கருத்துக்கு ஏற்ப அது மாறும். எனவே சொல்லடுவில் பார்த்தீங்கன்னா இளன், இளம், இளன் என்று சொல்வது ஒரு குறிப்பு வினைமுற்று. அது யான் வரியன் என்று சொல்கிற போது தன்மை வினைமுற்று. இளம் என்று சொன்னால் தன்மை பன்மை வினைமுற்று. முன்பே விளக்கிற மாதிரி தொல்காப்பியத்தில் அல் தான் வருகிறது தன்மை உரிமை பகுதியாக, வினையில் வருகிறது. இன்னும் எனவே இது புதியன புகுதல் கலித்தொகையிலே தான் முதல்ல இருக்கிறது. கலித்தொகை திருக்குறளுக்கு பிற்பட்ட நூல் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. நன்னூல்ல இதை அன் என்பதை தன்மை உரிமை பகுதியாக சேர்த்திருக்கிறார். அது மட்டுமில்ல, வழக்கில் கூட பார்த்தீங்கன்னா யாப்புரங்கள காரிகளை பந்தம் அடிதுடை பாவினங்கூறுவன் என்று சொல்லி அந்த அமுதசாகரும் அதை ஆண்டிருப்பார் பார்க்கிறோம். எனவே இந்த
அன் என்ற வழக்கு திருக்குறளே கெடுவல் யான் என்பதும் இருக்கிறது. அது காரியத்தின கவராயர் எடுத்து சொல்லியிருப்பார். காரியத்தின கவராயர் சொல்லியிருக்காரு பாருங்க. எப்படி சொல்லியிருக்காருன்னா, காரியத்தின கவராயருடைய விளக்கம் கெடுவல் யான் என்பது அறிக தன்னெஞ்சம் நடுவொறி அல்ல செய்யின் அல் ஏற்று தனித்தன்மை வந்தது. அல் என்ற வடிவமும் இருக்கிறது என்று சுட்டி காட்டியிருக்கார். அப்புறம் குடிசெய்வல் இன்னொரு இடத்துல இருக்கிறது. குடிசெய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் குடிசெய்வேன் செய்வன் என்பது 2 இடத்துல வந்திருக்கு. இனி இளனன்று தீயவை சேர்க்க இங்க அன்விகுதி தனித்தன்மையிலும் இளனாகும் மற்றும் பெயர் அதுல வந்து படற்கையிலும் வந்ததுன்னு சொல்லி அவர் சுட்டி காட்டியிருக்கார். எனவே இந்த இலக்கணத்தை நுட்பமாக பார்க்கக்கூடியவர்கள் இதையெல்லாம் எடுத்து ஆராய்ந்து சொல்லியிருக்கிறார்கள் என்பது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி. எனவே சரி, அடுத்தது என்று கருதி தீயவை அப்படிங்கிற தீர்தற் பொருட்டு பிறருக்கு தீவனைகளை எடுத்திருக்கிறாங்க. சரி, செய்யற்க ஒருவன் செய்யாத ஒழிக செய்யின் செய்வானாயின் செய்யின் என்ற வினையச்சம் அதனுடைய முற்று வடிவம் ஆகிய அவன் செய்வானாயின் என்ற வடிவத்திலிருந்து வருவிக்கப்படுகிறதுனால அப்படி பொருள் உரை எழுதியிருக்காங்க. அதையும் கவனிக்க வேண்டும். அடுத்து மற்ற என்பது அசைநிலை மாறாக வினைமாற்று உடையனாக அன்றி அகுதன்றி என்று பொருள் கொள்ளலாம் என்று பார்க்கிறோம். அடுத்தது இளம் என்பதற்கு இளம் என்பதற்கு சரி சரி அது கீழே வரணும். இளம் அதாவது இளம் பெயர்த்தும் என்பதற்கு பிறவிதோறும் பெயர்த்தும்னு வினைச்சோம். மீண்டும் பெயர்த்து அந்த உம்மா வந்து இவர் சேர்த்திருக்கிறாரு. இளம் என்று இளன்கிறது படற்கை ஆண்பால் விகுதியாக பெருமையில் கொண்டிருக்கிறார். வரியன் அவன் வரியன்னு. ஆனால் வேறு சிலர் இளம் என்று பாடம் கொண்டிருக்கிறார்கள். இளம் என்று சொன்னால் இளம் என்றால் வறுமை என்ற ஒரு பொருள் உண்டு. இளம்பாடு நாணுத்தகும் இளம்பாடு தொல்காப்பிய உரிச்சொல்லியே வருகிறது. தொல்காப்பியத்தில் இளம் என்பது இளம்பாடு ஒட்கம் வறுமை என்பது பொருள்ல குறியில சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல இப்ப சேனாவரையர் சொல்றாரு, இளம் என்பது இளம்பாடு என்று சேர்ந்துதான் வரும், பாடு என்பதனோடு தான் வருது பெரும்பான்மையான்னு சொல்றாரு. எழுத்ததிகாரத்துக்குள்ளும் இளம் கிளவிக்கு முன் படு என்ற கிளவி வரும்போது என்று ஒரு சூத்திரத்துல அதற்கு சந்தி விதியும் சொல்லியிருக்கிறார். எனவே இளம் என்பது தனியாக வராது, இளம் என்பது தனியாக வந்து வறுமையை குறிக்காது என்பது போல தேசியரையா நினைக்கிறாங்க. வைமுக சொல்றாரு இளம் என்பதை நம்ம வறுமையினே எடுத்துக்கொள்ளலாம் என்று அவர் சொல்றாங்க. அது பார்க்க வேண்டும். ஆட்சியை சங்க இலக்கியத்துல மறுபடியும் தொகுத்து பார்க்க வேண்டும். எனவே ஆகும் என்பது ஆவான் என்பதனுடைய வடிவம் தான். அதனாலதான் இளம் இரண்டால் இளம் ஆம் என்று வராது. படற்கையாக இருந்தால் அது இளம் என்பது ப்ளூரலா இருந்ததுன்னா அது ஆம்னு வராது, ஆவார் என்றுதான் வர வேண்டும். அதுக்கு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன் எப்படி அவர் சொல்லுங்க. இளம் என்ற சொல் திருக்குறளையே வருகிறது. அங்கெல்லாம் பாருங்க, இளம் என்று வெகுதல் செய்யார் என்ற படற்கை வருகிற போது இளம் வரலாம். இளம் என்று அசை இருப்பார், யாம் இளம் என்று அசை பன்மையில வரலாம், பன்மையில இளம் வரலாம். இளம் என்று வருகிற போது அது வந்து ஆம் என்று வருகிறதுனால அது பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். பரிமையாளர்கள் மிக நுட்பமாக அதை கண்டுபிடிச்சு அதை சொல்லியிருக்கிறாருன்னு நம்ம பார்க்கிறோம். இதை வந்து நம்ம யூகித்துத்தான் நாம அவருடைய இலக்கண என்ன இலக்கணம் கொண்டாடுறது நம்ம கண்டுபிடிக்க முடிகிறது. எனவே இதுல பாட வேறுபாடு மிக முக்கியமான ஒரு விஷயமாக வருகிறது. அதுக்கு எப்படி இலக்கண வடிவம் துணை செய்கிறது, பரிமையாளர்களை எப்படி நுட்பமாக அதை ஆண்டிருக்கார் என்று பார்க்கலாம். எனவே மணக்குடவர் வந்து முதல் இருக்கிறது இளம் என்றும் இரண்டாவது இளன் என்றும் பாடம் கொண்டார். பரிமையாளர் வந்து மொத்த பரிமையாளர் வந்து நல்ல பாட வேறுபாடு ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். 48 இடங்கள்ல பாட வேறுபாடுகளை சொல்லியிருக்கிறார். எனவே பரிமையாளர் கொண்ட இந்த பாடம் இலக்கண நிலையில, அதாவது இளன் ஆகும் ஆவான் என்று செய்யும் என்னும் முற்று ஆண்பால் பண்பால் ஒன்றன்பால் பொறுமையை சுட்டும் என்பதால் அதை இளன் என்று பாடம் தெரிந்து கொண்டார். மேலும் சீர்மை நோக்கி முன்னதையும் இளன் என்று கொண்டார். முதல் இளன் தன்மை உரிமை, பின்னது ஆண்பால் உரிமை, அதற்கு எடுத்துக்காட்டு தந்தார். அதுக்காக தான் கலித்தொகையிலிருந்து அவர் எடுத்துக்காட்டு தந்தார்.
இளம் என்று பன்மை பாடம் கொண்ட இடங்கள் பன்மை வினைமுற்று முடிவதை காண்க. நான் இப்ப சொன்னேன், இளம் என்று வெகுதல் செய்யார், இளம் என்று அசை இருப்பார் என்று அவர் பன்மையை கொண்டு முடிகிற இடத்துல சொல்லியிருக்காரு. எனவே இளம் இளம் என்று பாடம் கொண்டவர் யார் என்று தெரியல. இளம் என்பதற்கு யாம் பொருளிலே யாம் வறுமை வறுமை இளம் என்பதற்கு இரண்டாவது வந்து வறுமை என்றுதான் பொருள் கொள்ள முடியும். இளம் என்று கொண்டால் இரண்டாவது. ஆனால் இளம்பாடு ஒட்கும் ஆயிரண்டும் வறுமை. நம்ம எப்படி சொன்னேன், சேனாவரையர் வந்து பாடு கூட தான் சேர்ந்து வரும்னு சொல்லியிருக்காரு. எனவே இளம் என்பது இளன் என்று திருக்குறள்ல 2, 3 இடங்கள்ல வருகிறது. இளமும் வருகிறது. எனவே இதுல பரிமேலழகர் வந்து மிகச்சிறந்த ஒரு உரையாசிரியராக விளங்குவதற்கு ஒரு காரணம், அவர் அந்த பாடங்களை எல்லாம் பார்த்து பாட வேறுபாடுகளை நுட்பமாகவும் விவாதிக்கிறார். விவாதிக்கிற போது பார்த்தீங்கன்னு சொன்னா, அதை பத்தி நான் எழுதியிருக்கிறேன். அதாவது பல இடங்கள்ல 48 இங்க இருக்குது. அதாவது பரிமேலழகர் வந்து இலக்கண அமைதி கிடைக்கவில்லை என்று சொன்னால் இலக்கியத்திலிருந்து ஒப்புமை பகுதிகளை காட்டி அதற்கு சமாதானம் சொல்வார். எனவே அவருடைய திறனாய்வு முறையில பாட வேறுபாடு திறனாய்வு ரொம்ப முக்கியமாக வரும், டெக்ஸ்டுவல் கிரிட்டிசிசம். அதனாலதான் அவரை பத்தி சொல்லுகிற போது பரிமேலழகரை பத்தி சண்முகம் பிள்ளையினுடைய திருக்குறள் யாப்ப அமைதியும் பாட வேறுபாடும் இதெல்லாம் வலைத்தளத்தில் கிடைக்கிற நூல் தான். அதுல ஒரு மேற்கோளை காட்டியிருக்கிறார். அவருடைய பரிமேலழகருடைய பரிவையாளருடைய பத்தி சொல்லுகிற போது ஒரு பெரிய நீண்ட அவருக்கு ஒரு பெரிய ஒரு பாராட்டு புகழுரை சொல்லியிருக்கார். சொல்லுகிற போது கண்ணுதற்கடவுள் அன்னலங்குறுமுனி பாடிய சான்றோர் பீடு நன்குணர மிகைவடு பொருளை நகைவடுப்பும் சொல்லில் தந்து இடைமடுத்த கந்தி தன் பிழைப்பும். கந்தியாருங்கிறது இடைச்சர்கள் செய்தவர். பெரும்பாலும் சைன நூல்கள்ல பெரும்பாலும் சிவக சிந்தாமணியில இடைச்சர்களை செய்தவர் பேர் கந்தியார்னு சொல்றாங்க. கந்தியார்னா ஒரு பெண்பாற்பவராக இருக்கலாம். ஏன்னா ஒரு பாடலை படித்துக் கொண்டு போது இடையில ஏதோ ஒரு இடைவெளி இருக்கிறது, அந்த இடத்துல என்ன நன்னாக இருக்குமே என்று சொல்லி சேர்த்து விடுவார்கள். அதுதான் இடைச்சர்கள், இன்டர்போலேஷன் பேரு. அதுல தமிழ்ல செய்தவர்கள்ல முக்கியமாக சமண நூல்களை செய்தவர் கந்தியார், சைவ நூல்களை செய்தவர் வெள்ளியம்பலவான முனிவர். அதனால வெள்ளி பாடல்னு சொல்லுவாங்க. அதனால தந்தி இடைமடுத்த கந்திதன் பிழைப்பும் எளிதினர் பிழைப்பும் எழுத்துரு ஒக்கும் பகுதியின் வந்த பாடகர் பிழைப்பும், எப்படியெல்லாம் பாட வேறுபாடு ஏற்படுது. ஒருங்குடன் கிடந்த ஒவ்வா பாடம் திருந்திய காட்சியோர் செமுமுதை வெதுப்பலின். நல்லா படிக்கிறவர்களுக்கு இந்த பாட வேறுபாடு மிகப்பெரிய ஒரு எரிச்சலை ஊற்றுறனால் வெதுப்பலின் சித்தறிவினருக்கு தெத்தன தோன்ற மதியின் தகைப்பு விதியுளி அகற்றி எல்லையில் சிறப்பில் தொல்லோர் பாடிய அநீதிகள் பாடத்து துணிதரு பொருளை சுருங்கிய உரையின் விளங்க காட்டினன் நீள்நிலங்கடந்தோன் தாழ்தோழு மரபின் பரிமேலழகன் உரிமையின் உணர்ந்தே. பரிமேலழகன் ஒரு மிக அழகான, அவர் எப்படி பாட வேறுபாடுகள் என்னென்ன பாடங்கள் எல்லாம் இருக்கிறது, அது எப்படி எல்லாம் அவர் வந்து இந்த உரையில தெளிவாக காட்டியிருக்காருன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. எனவே அவர் வந்து மொத்தத்துல 48 பாட வேறுபாடுகள் காட்டியிருக்காரு. அதுல இது நான் முன்பு 2, 3 பாட வேறுபாடுகளை சுட்டி காட்டினேன். இந்த இடத்துல இதை அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். அது எப்படி அவர் நிறுவினார் என்று அவர் சொல்லல, நாம் தான் ஊகித்து அறிய வேண்டியிருக்கிறது என்பதை சொல்லி இதுல இனி வந்து சொல்வதற்கு கூடுதலாக கருத்துக்கள் ஒன்று இல்லைன்னு நினைக்கிறேன். இதோட அதை நிறைவு செய்திக்கலாம்னு நினைக்கிறேன். மேற்கோள் வந்து ஒரு இடத்துல வருகிறது, இளன் மற்றும்ங்கிறத பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். மற்றுங்கிறது பல இடங்கள்ல வருகிறது. மற்றும் திருக்குறளில் வருகிற இடங்கள் அவருடைய பொருள் அதெல்லாம் விரித்தால் நீண்டு விடும் என்பதனால அதை நான் அதுக்கு போகல அதிகமாக. பெயர்த்து அப்படிங்கிறதுக்கு பெயர்த்து அப்படின்னு தான் இருக்கிறது. பெயர்த்துங்கிறது திருக்குறள்ல 2 இடத்துல வருகிறது. இந்த திருக்குறளை வருகிறது 344 வருது. இயல்பாகும் நோன்பிற்கு ஒன்றிய இன்மை உடைமை மயலாகும் மற்றும் பெயர்த்தலான் என்று அதுக்கு விளக்கம் சொல்வாரு. எனவே இது மேற்கோளாக வைத்தியநாத தேசிகருடைய அந்த அன்விகிதி படைக்கு உரிமையாய் வந்தமைக்கு இந்த திருக்குறளை காட்டுவார் மேற்கோளாக. இவ்வாறு இந்த திருக்குறள் சிந்தனைக்குரிய விஷயமாக நின்று விட்டது. இனி சுருக்கமாக அடுத்த திருக்குறள் அதிகமான சிக்கல்கள் இல்லை, அடுத்ததுக்கு போகலாம்னு நினைக்கிறேன். 206 தீப்பால தான் பிறர்கண் செய்யற்க நோய்ப்பால தன்னை அடல் வேண்டாதான். தீப்பால தான் பிறர்கண் செய்யற்க நோய்ப்பால தன்னை அடல் வேண்டாதான். இதுல
மணக்குடவர் வந்து தன்னை பாலான்னு சொன்னா பால், பால்னா பகுதி, பாலான குறிப்பு வினையாளனை பகுதியானவாகியவை அப்படின்னு அர்த்தம். தீப்பாலன தீத்தன்மை பகுதியை உடையனவை என்ன அர்த்தம், பால. எனவே தன்னை துன்பப் பகுதியானவை தீப்பால. தீ அப்படிங்கிறதுக்கு துன்பம்னு பொருள் எழுதியிருக்காரு. தீ, நோய் என்பது ரெண்டுமே வந்து எப்படி அந்த துன்பம் தரக்கூடிய ஒரு பொன்மொழி ஆட்சியை நீங்க கவனிக்கலாம். தீ என்பதும் துன்பம், நோய் என்பதும் துன்பம். எனவே தீ என்பது தீமை என்ற ஒரு பொருளும் இருக்கு, துன்பம்ங்கிற பொருளும் இருக்கு. எனவே திருக்குறள்ல இந்த ஒரு பொன்மொழி ஆட்சி, அப்புறம் வந்து ஒரே சொல்ல மீண்டும் மீண்டும் பெய்து திரும்ப திரும்ப ஆள்வது, இதன் மூலமாக சொற்சுருக்கமும் ஒரு சொல் எளிமையும் சொல் ஓசையும் ஏற்படுவதற்கு திருவள்ளுவர் தன் ஆற்றலை பயன்படுத்தி இருக்கிறார். அவருடைய அந்த மொழி ஆற்றல் நமக்கு வியப்பாக இருக்கிறது. அதுல இந்த திருக்குறளும் ஒன்று நான் நினைக்கிறேன். தன்னை துன்பப் பகுதியானவை நலிதல் வேண்டாதவன் தீப்பாலனவ. தீ பகுதியை சேர்ந்தவர்கள். அதுல நோய், மன்னிக்கவும், நோய் தான் சொன்னேன், நோய் தான் துன்பம்னு சொன்னேன். நோய் தீங்கிறதும் துன்பம்ங்கிற பொருளை வருகிறது. நோய்ங்கிறது துன்பம், நோய்ப்பாலங்கிறது நோய் தன்மையை பகுதியை உடையவை. தன்னை அடல் வேண்டாதவன், தன்னை நலிதல் வேண்டாதவன், வேண்டாதவன் தீமையாயினவற்றை, தீப்பாலன தீத்தன்மையானவற்றை, அதுவும் வந்து துன்பம் தன்மை தருகின்ற தன்மையானவற்றை தான் பிறர்கண் செய்யற்க. தான் பிறர்க்கு செய்யாதவர்கள் பிறர்க்குன்னு எழுதியிருக்காரு, கவனிங்க. அது பிற்கால வழக்கு. நாம் வந்து அவனுக்கு கெடுதல் பண்றது அப்படின்னு நம்ம பேசுவோம். ஆனா பழைய தமிழ்ல பிறர்கண் தீமையை செய்யாதே, பிறரிடத்து தீமையை செய்யாதே என்று சொல்லியிருக்காரு. அவன் பிறருக்கு, மற்றவனுக்கு தீமை, மற்றவன் இடத்துல தீமை பண்ணாத, மற்றவன் இடத்துல கெடுதல் பண்ணாத என்பது பழைய வழக்கு. பூ என்பதற்கு ஒரு இடப்பொருள் பொருளும் உண்டு. ஆனால் பழைய எப்படி மொழியினுடைய ஆட்சி, வேற்றுமை ஆட்சி மாறுகிறதுன்னு பார்க்குறோம். எனவே பரிமேலழகர் பொருள் எழுதுகிற போது அதுக்கு அதாவது பிறர்கண் அப்படிங்கிறது பிறர்க்குன்னு பொருள் எழுதியிருக்காரு. அது பிற்கால வழக்கு அப்படிங்கிறது நன்றாக தெரிகிறது. இது நோய் உண்டாம் என்றது. சரி, இதனால நோய் கிடைக்கும், அதாவது நோய்னா துன்பம் உண்டாகும். சரி, பரிமேலழகர் சொல்றாரு பார்ப்போம். நோய்ப்பால தன்னை அடல் வேண்டாத. துன்பம், நோய்ங்கிறது துன்பம். துன்பம் செய்யும் கூற்று பகுதியானவர் பொதுவாக எழுதிட்டு போயிட்டாரு. இவரு கூற்றவாகிய பாவங்கள் ஒரு மேல்நிலை சொல்ல கொண்டு வர்றார். அதாவது துன்பம் தருகின்ற செயல்கள் எல்லாம் பாவங்களாக வருகிறார். ஒரு சின் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றார் மேல்நிலை. இந்த நோய்ப்பால் பாவங்கள் தன்னை பின்வந்து வருத்துதலை, பாவங்கள் குற்றவாய் பாவங்கள் தன்னை பின்வந்து வருத்துதலை வேண்டாதவன் அப்படிங்கிறவர் எடுத்திருக்காரு. வேண்டாதான் அப்படிங்கிறது தன்னை பின்வந்து வருத்துதலை வேண்டாதான்ங்கிறத ஒரு இடையில சேர்த்திருக்காரு. தீப்பால தான் பிறர்கன் செய்யற்க, தீமை கூற்றவாகிய வினைகளை தான் பிறர் மாட்டு செய்யாது. பிறர் மாட்டுன்னு எழுதியிருக்காங்க. பிறரிடத்து என்று தொல்கா வள்ளுவர் ஆட்சிக்கு ஏற்பவே ஏழாம் வேற்றுமை சொல்லை பெய்து எழுதியிருக்கிறார். அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது, கிளாசிக்கல் ஆர்கேக் லாங்குவேஜ் ஆர்கேக்காகவே அவர் பயன்படுத்துறார். ஒரு ஒரு பழைய வடிவங்களை ஆர்கேஜ் அப்படியே அவர் அப்படியே கொண்டிருக்கிறார். நம்முடைய மணக்குழவர் கொஞ்சம் பின்னாடி உள்ள வழக்குகளையும் பாண்டிருக்கார். எனவே செய்யாத ஒழியும் செய்யின் அப்பாவங்கள் அடுதல் ஒருதலை என்பதாம். எனவே நிச்சயமாக இப்படி செய்தால் நிச்சயமாக செய்தால் நிச்சயமா உனக்கு திரும்ப வரும், நீ செய்கிற பாவங்கள் மீண்டும் வரும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே துன்பம் செய்யும் தீவினைகள் தன்னை வருத்துதலை விரும்பாதவன் தீச்செயல்களை தான் பிறருக்கு செய்யாமல் இருக்கும். பிறர் மாட்டு பிறரிடத்து. கலைஞர் கருணாநிதி வந்து வேதனை விளைவிக்கும் தீயசுகளை தன்னை தாக்கலாகாது என எண்ணுகிறவன் அவனும் தீங்குகளில் பிறருக்கு செய்யாமல் இருக்கவன் எளிமைப்படுத்தியிருக்கிறாங்க. சரி, ஓகே. சாலமன் பாப்பையா துன்பம் தருவன தன்னை சூழ்ந்து வருத்த விரும்பாதவன் பிறருக்கு தீமை செய்யக்கூடாது, இது எளிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி, பார்ப்போம். இந்த வாக்கிய அமைப்பு நோய்ப்பால தன்னை அடல் வேண்டாதான் தீப்பால தான் பிறர்கன் செய்யற்க. இதுதான் வாக்கியம். நேரடியான உரையினுடைய வாக்கியமாக இதுதான். இதை எப்படி அவர் திருக்குறள் குறளாக மாற்றுகிறார்? நோய்ப்பால தன்னை அடல் வேண்டாதான்
தீப்பால தான் பிறகன் செய்யற்க, தீப்பால தான் பிறகன் செய்யற்க என்று சொல்லி அந்த வினைமுட்டு தொடரை முதல்ல கொண்டு வந்திருக்காரு பார்க்கிறோம். சரி, சொல்லடைவு நோய் என்பதற்கு துன்பம், பால என்பது குறிப்பு வினையாளனையும் பெயர், செய்யும் கூற்றனவாகிய பாவங்கள். அது மேல்நிலைக்குள்ள தீவினைகள் என்பது மேல்நிலையில அது பாவமாக மாறுகிறதுங்கிறத கொடுக்கிறார். பகுத்தறிவினர் இந்த பாவங்கள் என்பதை ஏற்காமல் தீவினைகள் என்று பொதுவாக சொல்வார்கள் என்று தேசிகரையா சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. பாவங்கள்னு அவர் சொல்ல இருக்க வேண்டாம், தீவினைன்னே சொன்னாலே போதும். தீவினைங்கிறது பாவமாக மாறுகிறது உயர்நிலையில. சரி, தன்னை அடல், தன்னைக்கு பின்வந்து வருத்துதலை அடுதல் என்பதுதான் தொழிற்பெயர் அடல். வேண்டாதவன் வேண்டாதவன், தீமை கூற்றவாகிய வினைகளை தீமை தீ பெயரடையாக வருகிறது. தான் பிறர்கண் பிறர் மாட்டு, பிறர்க்கு இன்றைய வழக்கு மனக்குறவர்கள் அப்படி இருக்குது, செய்யற்க செய்யாது ஒழிக என்று பார்க்கலாம். எனவே அடல் என்கிற சொல் திருக்குறள பல இடங்கள் வருகிறது. அடல் அடுதல் அப்படிங்கிற பொருளை வருகிறது, வேண்டாதான் என்பதும் வருகிறது. இவ்வாறு இந்த திருக்குறள் அவருடைய அந்த வேற்றுமை தொடர் ஆட்சியை எப்படி உரையாசிரியர்கள் கையாண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி, இந்த பெயர்த்து அப்படிங்கிறது மீண்டும் பெயர்த்து அப்படிங்கிறது பெயர்த்தும் என்று வரும், சேர்ந்து வரும். பெயர்த்தும் என்பதற்கு எகெயின் பின்னும், அது இதிலேயே வருகிறது. பெயர்த்தல் அப்படிங்கிறது மொழிபெயர்ப்புங்கிறது கூட இப்போ வழக்கு இருக்கிறதாக தமிழ்ல பேரகராஜ் சொல்லுகிறது. ஆனால் கிரியாகராதியில பெயர்த்தல் அப்படிங்கிறது டிரான்ஸ்கிரைப், படியெடுத்தல் என்ற பொருள்ல பயன்படுத்துகிறார்கள். பெயர்ந்து அப்படிங்கிறது இலங்கை வழக்கில் பேந்தோம் வந்துட்டான், பெயர்ந்தும் என்ற வழக்கு இருக்கிறது, மறுபடியும் என்ற வழக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டில் அந்த வழக்கு இல்லை. எனவே இந்த அதுக்கு போயிட்டோமோ தீப்பாடு, நான் அங்கே போயிட்டேன். சரி, பெயர்த்துங்கிற இங்கே வந்ததுனால அதை சொன்னேன். சரி, எனவே பெயர்த்து என்பதை பற்றி பேசினோம். இவ்வாறு இவ்வளவுதான் இதில் உள்ள விஷயங்கள் என்று நினைக்கிறேன். இதற்கு மேலே இதில் கூடுதலாக விளக்கம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இலக்கண விளக்கம், கருத்து விளக்கம் தெளிவாக இருக்கிறது என்று சொல்லி இந்த உரையை நான் இதோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஐயா, 1330 குறள்களையா அக்கு வேறையா ஆணி வேறையா சொல்ற அளவுக்கு மதுரா 1330 குறள்களையும் மனப்பாடம் பண்ணி சின்ன வயசுலயே. ஓஹோ, மகிழ்ச்சி. அப்ப நீங்க பரிசெல்லாம் வாங்கியிருப்பீங்களே? கண்டிப்பா வாங்கியிருக்கேங்க ஐயா. சின்ன வயசுல இப்போ 13 வயசுல நான், அப்புறம் 7 வயசுல தம்பி, 2 பேருமே கோடை பண்பலை, கோவை வானொலி எல்லாத்துலயுமே நிகழ்ச்சியும் பண்ணிருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி. திருக்குறள் பயிற்சி கொடுக்கறதுக்கும் இப்படி நிறைய முயற்சிகள் நடக்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்கது. அது செய்ய வேண்டிய வேலைதான். இன்றைக்கு கூட யாரோ அந்த வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தாங்க, யாரோ திருக்குறள் சொன்னா ஒரு சர்பத் இலவசமா கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கடையில. சரிங்க ஐயா. நிறைய பேர் திருக்குறள் வழி பின்பற்றணும்னு நிறைய நினைக்கிறாங்க. பரவாயில்ல, அவங்களால என்ன முடியுமோ அது கண்டிப்பா பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நிச்சயமா. ரொம்ப நன்றி. இன்னொன்னுங்கய்யா, அவங்க மதுரா நாச்சிமுத்தம்மாவை பற்றி சொல்லும் போது எனக்கு நினைவுக்கு வந்த ஒரே குறள் வினையான் வினையாக்கி கோடல் அதனால 1330 குறள்களையும் மனனம் செய்து குறள் வழி நடக்கணுங்கிற ஆர்வத்தில் இருக்கிற அவங்க மதுரா அம்மாவை காட்டி இளவல்களை எப்படி பழகிய யானையை வைத்து பழகாத யானை. ஐயா, அது உண்மையிலுமா அதுதானாங்கய்யா? அது வேற பொருள் இல்ல, பழகிய யானையை வைத்து பழகாத யானையை பிடிக்கிறதா அந்த குறளுடைய நடுவன் கருத்து? ஆமா, அதானே கருத்து. அதாவது ஒரு யானையால் யானையத்தை தான் அந்த கருத்து. அதுதானே யானையை ஒரு திறனை. அதாவது நீங்க அது ஒவ்வொரு சீருக்கும் பொருள் பார்த்தா அது இன்னும் கொஞ்சம் தூரத்துல நம்ம எடுத்துட்டு போகணும். இந்த குழுவில் இருக்க அறிஞர்கள் அனைவரும் உணர்வர். நினைகவுள் அப்படிங்கிறது என்ன சொல்ல குறிக்குது அப்படிங்கறதெல்லாம் ஆழ்ந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சும்மா பழைய யானையை வச்சு பழைய யானையை பிடிச்சி என்ன வித்த காட்ட போறோமா?
இல்ல இல்ல இதனுடைய இது அது மாதிரி மதுரா நாச்சிமுத்து அம்மாவை காட்டி மீதி இருக்கிற இன்னும் ஒரு 1000 குழந்தைகளை வந்து நீங்க திருக்குறள் முறையாக கற்றுக்கொண்டீர்கள் என்றால் இந்த மாதிரி உயர்ந்த இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அதனால்தான் இந்த குழுமத்துக்கு திருக்குறள் உணர்வாளர்கள் இருக்கிற இந்த குழுமத்துக்கு அவங்கள முதல் முறையாக அறிமுகப்படுத்துறது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நம்ம கேள்வி பகுதிக்கு போலாங்க ஐயா. அம்மா மிக்க நன்றி. வருக, தொடர்ந்து ஒவ்வொரு வரவேற்கிறோம் உங்களை. பதிவுகள்லாம் இருக்குமா? இது ஐயா இது எத்தனாவது பதிவு? 100? ஆமா போட்டிருக்காங்க. ஹெப்சி பேராசிரியர் ஹெப்சி ரோஸ்மேரி இப்ப 85க்கு மேல வலைத்தளத்துல போட்டாங்களே. சரிங்க ஐயா. எல்லாம் வலைத்தளத்துல இருக்கம்மா, நீங்க போட்டீங்கன்னா வந்துரும். சரிங்க ஐயா, நான் வந்து எல்லாமே தொடர்ந்து அது பதிப்பிச்சுட்டு இருக்காங்க, எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது இணையத்தையும் போட்டுருவாங்க சீக்கிரம். சரிங்க ஐயா. ஓகேங்க ஐயா. சரிங்க ஐயா. ஐயா இது வேண்டுகோள். பல வாரங்களாக நம்ம வந்து பேசினதுதான். நீங்க ஒளிப்பந்தத்தை எடுத்து முன்னாடி போனீங்களா, பின்னாடி 100 பேர் வருவதற்கு அநியமாக இருக்கிறார்கள்னு நம்ம பலமுறை பார்த்துட்டோம். இவ்வளவு வந்து ஆழ்ந்த கருத்துக்களுடையதை வந்து நீங்க பரவாயில்ல 50 பக்கங்களாக இருந்தாலும் சரி, 100 பக்கங்களா இருந்தாலும், ஏங்க ஐயா இதுல வந்து இவ்வளவு ஆமை வேகத்துல நம்ம போயிட்டு இருக்கோம் இந்த நூலா கொண்டுட்டு வர்றதுக்கு இந்த பதிவுகளை? செய்யலாம் ஐயா, செய்திருவோம். அதுக்கு பல்வேறு பணிகள், அந்த பணிகளுக்கு இடையில இது வந்து சிந்திக்கிற போது அது மறுபடியும் அதுக்கு ஒரு வடிவமைப்பு இன்னும் தெளிவாகல. அந்த வடிவமைப்பு தெளிவான உடனே அதை நம்ம ஒரு பகுதி வர்ற போது நான் செய்திருவேன். பேராசிரியர் இந்திரா மேனல் கூட சொல்லுவாங்க அடிக்கடி, ஒரு வடிவமைப்பை உருவாக்கிட்டு அதை உடனே செய்யுங்கன்னு. செய்திடலாம் சார். ரெண்டாவது இப்ப நீங்க புதுச்சேரியிலிருந்து கோயம்புத்தூர் வந்துட்டீங்கய்யா, உங்களுக்கு கூடுதல் நேரம் இருக்குன்னு நம்புறோம். இல்ல நீங்க கொஞ்சம் ஏமாந்த மாதிரி இருந்தீங்களா, அமெரிக்காவுக்கு கடத்திட்டு வந்துட்டு நாங்க வேற எதுவுமே பண்ணாம நீங்க இதை முடிச்சு கொடுத்தாதான் அமெரிக்கால இருந்து நீங்க போக முடியும். அடுத்த வாரம் நான் உங்க ஊர்ல இருந்து தான் பேச போறேன். வருங்கய்யா. எப்ப புறத்து வரீங்க? இப்ப தேதி 30ஆம் அங்க வர்றேன். 30ஆம் போட்டு வர்றேன். சில பல மாதங்கள் இருப்பீங்களாங்கய்யா, இல்ல சில பல வாரங்களா? சில மாதங்கள் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு 4 மாதம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஐயா அதுக்கு கூட இருக்கல. எங்க இருந்தாலும் வந்து புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தருமா நீங்க தொடர்ந்து தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த குழுவில் இருக்கவங்களும் பல்வேறு இடங்கள்ல இருந்து இணைஞ்சிருக்காங்க. அதுவும் ஒரு பெரிய பாராட்டுக்குரியதுங்கய்யா. நம்ம தொடர்ந்து வந்து அதனால நீங்க பச்சை கொடி அசைச்சு நீங்க அந்த இத நூல் வடிவுல கொண்டுட்டு வர்ற பணியை தொடங்கிட்டீங்களா? உங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்கன்னு அவங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. இணைப்புல இன்னைக்கு இருக்காங்களான்னு தெரியல. நீங்க அமெரிக்காவுக்கு வந்தாதான் இந்த நூலை வெளியிட முடியும். ஏதோ டாக்டர்கிட்ட போகணும்னு சொன்னாங்க. சரி, அப்ப நீங்க அமெரிக்காவுக்கு வந்தாதான் இந்த நூலை வெளியிடணும்னாக்க உங்களுக்கு தெரியுங்கய்யா. நாங்க இன்னைக்கே கூட நீங்க வந்துடலாம். நன்றி. மகிழ்ச்சி. ஐயா இந்த பச்சந்திரம் அந்த சொற்கள்ல 3 வகைன்னு சொன்னீங்களே, வேற ஒண்ணும் இல்லையா? பட்சாந்திரம்ங்கிறது வேறு உரை, இன்னொன்னு வந்து அதாவது வேறொரு உரை, இன்னொரு உரை அந்த உரையை ஏற்றுக்கொள்ளலாம்னு சொல்லக்கூடியது. அது இப்படி உரை கூறுவாரும் உலர்னு வேறு உரையை சுட்டி காட்டுறது. இன்னொன்று இப்ப இவ்வாறு உரை சொல்லலாம் என்று சொல்வது. இன்னொன்று உரையை மறுக்கிறது. அவ்வளவுதான். இது எல்லாமே வந்து இது எல்லாமே வடமொழி சொற்கள் இல்லைங்களா? இது வடமொழி சொல்லுதான். ஏன்னா வடமொழியில வந்து உரைமரபு அங்கேயும் எனக்கு செழிப்பா இருக்குது. சரி, நம்முடைய உரைமரபு கூட அதை ஒட்டித்தான் போகுது. பல சொல்லாடல்கள் எல்லாம் அங்கிருந்தா வருது நமக்கு. அப்ப இந்த யாமையா கண்டவற்றுள் இல்லை அந்த 3 குறள் அது எந்த வடிவுல வருங்கய்யா? அது என்ன, நீங்க அந்த கேள்வியில நீங்க நுட்பமா அதை கேட்டீங்கன்னா நான் அது என்னங்கிறது சொல்லலாம். அதாவது இது 3 வகை சொல்லிருக்கீங்க. தொல்காப்பியில சொல்ற மாதிரி உலர், என்மனார், புலவர் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு. 3 குறள்ல வந்து ஐயன் திருவள்ளுவர் சொல்லல, யாமையா கண்டவற்றுள் இல்லை இணைத்தொன்று வாய்மையின் அல்ல. அந்த மாதிரி அது வந்து ரொம்ப உறுதியா சொல்றாரு. அது எந்த குழுவுல வருது அப்படின்னு பார்த்தா அது இதுல வராது. அது உரை வேறுபாடு இல்லை. அவருடைய கருத்து, நான் பார்த்து ஆராய்ந்த நூல்களிலே இது போல ஒரு கருத்தை நான் பார்க்கவில்லைன்னு சொல்றாரு. வாய்மையை போல ஒரு உயர்ந்த கருத்து எந்த நூல்களிலும் இல்லை. வாய்மைதான் உயர்ந்த நூலாக எல்லா நூல்களிலும் சொல்லப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த 3 குறள்ல தான் வந்து யாம் எனக்கு அறிந்தவரை யான் உண்மையாக கண்டது அப்படின்னு சொல்றது நிறைய அறிஞர்கள் மேற்கோள் காட்டுறது உண்டு. அதனாலதான் சொன்னேன், நீங்க வந்து 3 வகையில சொல்லும் பொழுது
இது இது அதுக்குள்ள வருதா? இது 4வது வகையா? இது ஏன்னா வந்து ஐயா உறுதியா இது வந்து சொல்றாரு. இது கருத்து நிலை. இது வந்து உரை நிலையை பத்தி பேசுறோம். உரையை வந்து ஒருத்தர் ஒரு ஒரு சொல்லுக்கு இதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்றத இப்படி சொல்றாரு இவரு அப்படின்னு சொல்லி நிறுத்துறது. இவர் சொல்லுவது ஏற்றுக்கொள்ளலாம்னு சொல்றது, இது சொல்றத மறுக்கிறது. இங்க இந்த கருத்தை அவர் வந்து எல்லா நூல்களும் சொல்லி இருக்கிறதுன்னு சொல்றதுனால இதை நீங்க வந்து இதுல அடக்க முடியாது. அது வந்து ஒரு ஒரு கருத்து நிலைதான். இதுதான் சிறந்த கருத்துன்னு சொல்றாரு. அப்ப அந்த மருந்து அதிகாரத்துல குரல் கூட சொல்றாங்க இல்லையா? மிகினும் குறையும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா. அப்ப அது அது எந்த இதுல அந்த நூல்ல இருந்து அவர் இது காட்டுறாரு, சுட்டி காட்டுறாரு. இந்த நூல் இருக்குது, மருத்துவ நூல்ல இருக்குதுன்னு அர்த்தம். மருத்துவ நூலார் இதை சொல்லி இருக்கிறார்கள் என்று சுட்டி காட்டுகிறார். இடையில பேசலாமா? ஒரே ஐயாவுக்கு சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, அதாவது ஐயா குழந்தைவேல் ராமசாமி போட்டிருக்கீங்க. வணக்கம் ஐயா. அதாவது அவங்க சொல்ல வர்றதுங்கய்யா, ஒண்ணு வந்து மூல ஆசிரியர் அவர் வந்து யாம்னு சொல்றது அவருக்கு தெரிஞ்சே சொல்றாரு. யாமறிந்த புலவர்களிலே, யாமறிந்த மொழிகளிலே அப்படின்னு சொல்லும் போது அவர் அதை சொல்றாரு. ஆனா உரை சொல்லும் போது 3 மரபுகளை சொல்றாங்க. ஐயா சொல்றதாதான் சொல்றாங்க. 3 மரபுகள்னா, ஒண்ணு உரை வந்து ஏற்றுக்கிறது, அதாவது பச்சாதனம்னா வேறு ஒரு உரையை சுட்டி காமிக்கிறது. இன்னொன்று அவங்க உரையை ஏற்றுக்கிறது, இப்படியும் சொல்லலாம் அப்படின்னா அவங்க உரையை ஏற்றுக்கிறது. 3வது கண்டித்தல், இது தப்பா சொல்லிட்டாரு அப்படிங்கிறது. இதுக்கு வந்து நம்ம உரை மரபுன்னு சொல்லுவோம். உரை மரபுல 3 வகையா சொல்றதுதான் உரை மரபுன்னு சொல்றது. ஐயா சரிதானா சொல்றது? சரிதான் சரிதான், நீங்க சொல்ற விளக்கம் சரிதான். சரி, அது ஐயாவுக்கு புரியும். ஐயா கேட்கறது வேற. மற்ற இதுல அடக்க முடியுமான்னு கேட்கிறாரு. அது வந்து அவரு கருத்து நிலையை சொல்றாரு. இது உலகம் பூரா சொல்ற கருத்துக்கள்ல இதுல இருக்குது, நான் சொல்றேன் இந்த கருத்து எல்லா இடத்துலயும் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஆதரவு தேடுறாரு. இந்த கருத்து பிற நூல்களிலும் இருக்கின்றன சொல்றாரு. அதான் உறுதியா சொல்றாரு அப்படிங்கிறதுக்கு அந்த 3 குரல் சொல்றதுனால எனக்கு ஒரு ஐயம் வந்ததுங்க. அவ்வளவுதான். மற்றபடி சிறப்பு. பாலசுப்ரமணிய சொன்னதும் சரி, நீங்க சொன்னது எனக்கு மிக உள்ளங்கை நண்டிப்புலமோ நன்றாக விளங்குகிறதையா. அந்த 3 குரல்கள் மட்டும் அடிக்கடி நண்பர்கள் சொல்லுவாங்க, இது 3லதான் வந்து அவர் உறுதியா சொல்றாரு. மக்களே போல் கயவர் அவர் என்ன ஒப்பார் யாம் கண்டதில், அந்த மாதிரி அந்த 3 குரல்கள் சொல்ற. அதனாலதான் அதை இந்த இடத்துல நான் மேற்கோள் காட்டணுங்க. மிக்க நன்றி. மற்றவங்களுக்கு ஏதாவது வினாக்கள் இருக்கான்னு பாருங்க. நன்றி. மிக சிறப்பான உரை ஐயா. ஆனந்த ராமானுஜன் பேசுறேன். நல்ல சிறப்பான உரை. நான் ஒரு தம்மபத வெண்பா அப்படின்னு எழுதிட்டு இருக்கேன் ஒரு நூல். தம்மபதம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தருடைய போதனைகள். அதுல நிறைய கருத்துக்கள் வந்து திருக்குறள்லயும் இருக்கிற மாதிரி இருக்கு. அதை பத்தி உங்களுடைய கருத்து ஏதாவது இருக்கு தெரியும்? அது வந்து நிறைய பேர் எழுதியிருக்காங்க திருக்குறளை. இவர் நம்ம ஒரு பேர் என்ன எஸ் பொண்ணுத்துறை கூட ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, திருக்குறள் தம்மபதம்னு ஒரு புத்தகம் இருக்கு. அதுக்கு முன்னதாகவே எங்க மாணவிகள் கூட சிலர்லாம் அதை பத்தி திருக்குறள் தம்மபதம்னு எழுதியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் பிரிலிமினரியா இருக்கும். பிறகு முன்னோர்கள் அதை பத்தி எல்லாம் சுட்டி காட்டியிருக்காங்க நிறைய. குறிப்பா பேராசிரியர் சோனா கந்தசாமியினுடைய உரைகள்ல திருக்குறள் அவருடைய உரையில நிறைய தம்மபத கருத்துக்களை அவரு ஒப்புமை காட்டிட்டே போறாரு. அப்படிங்களா? ஓகே ஓகே ஓகே. அதாவது மணிவாசர் நூல்கள் வெளியிட்டு இருக்குது. அவர் வந்து புத்த நூல்களிலே தான் ஆராய்ச்சி பண்ணாரு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மணிமேகலையில் பௌத்தம், தி புத்திசம் ஆஸ் எக்ஸ்பவுண்டட் இன் மணிமேகலை, இங்கிலீஷ்ல ஆங்கிலம் நெட்லயே இருக்கு. இந்த புத்தகங்கள்லாம் நெட்லயே இருக்கு. இப்ப அவர் அண்மையில வந்து திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காரு 3க்கும். அது மணிவாசர் நூல்கள் வெளியிட்டு இருக்குது. அதுல எல்லா இடத்துலயுமே வந்து திருவள்ளுவர் புத்தர் அப்படின்னு சொல்லி அவர் நிறுவன மாதிரியே அவர் எழுதிட்டு போறாரு. ஏன்னா நிறைய கருத்துக்கள் ஒப்புமைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுல வந்து நீங்க சொல்ற தம்மபத கருத்துக்களை நிறைய மேற்கோள் காட்டுவாரு. இருக்கு நிச்சயமா. அதாவது சிந்தனைகள் ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா? ஆமா நிச்சயமாக இருக்கும். நிச்சயமா வந்து திருவள்ளுவர் வந்து எல்லாவற்றையும் படித்திருப்பார். படித்து அதுல இருந்து எடுத்திருக்கிறார். அதை வேற வகையில் அவர் தன்னை பயன்படுத்தி இருக்காரு. எடுத்திருக்காருன்னு சொன்னதுனால வந்து அவர் கடன் வாங்கி விட்டார் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இல்ல. நல்ல கருத்துக்கள் எங்க இருந்தாலும் எடுத்துக்கொள்ள வேண்டியதானே? ஆமா ஆமா கட்டாயம். எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா தீப்பால தான் பிறர்க்கன் செய்யற்கு அப்படின்ற குரல்ல வந்து திருவள்ளுவர் மாலையிலயும் அந்த மாதிரி ஒரு இது பார்த்திருக்கேன். பொய்ப்பால பொய்யாய் போயினவாம், பொய் அல்லாத மெய்ப்பால மெய்யாய் விளங்கினவை அப்படின்ற மாதிரி. சோ திருக்குறளை ஃபாலோ பண்ணி எழுதியிருக்காங்க அந்த மாதிரி. ஆமா நீங்க சொல்ற சொல்லு கருத்து கூட அப்படியே இருக்குது இல்லையா? ஆமா. இன்னைக்கு அவருடைய சோனா கந்தசாமி இதை பத்தி என்ன எழுதியிருக்காருன்னு நான் கவனிக்கல. இன்னைக்கு அது புத்தகம் என் கண்ணில் படல. அது பார்க்கணும். நீங்க சொன்ன உடனே இப்ப
அது பார்க்கணும். ஐயா வந்து ஒவ்வொரு இதுலயும் சொல்லுவாரு. சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் வற்புறுத்தி வலிந்து சொல்வது போல இருக்கும். ஆனா வந்து சரிதான். இப்ப நம்ம இது இருக்குது பாருங்க. நம்ம ம் புறநானூற்றுல நாடாகன்றோ காடாகன்றோ. ஆமா. அது வந்து தமவத்தில் உள்ளதுன்னு சொல்லி பேராசிரியர் மூக்கு ஜெகநாதராஜா, தேப்பூமி எல்லாம் எழுதுனாங்க. ஆனா அத வந்து பீட்டர் ஷால்க் அப்படிங்கிற ஸ்காலர் என்ன சொல்றாருன்னா, அது அப்படி நேரடியான மொழிபெயர்ப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, அந்த தம்மபதத்துக்கு பல வெர்ஷன்ஸ் இருக்கு. பல வடிவங்கள் இருக்கு. ஆகரத்துல இருக்கு, பாலியில் ஒண்ணு இருக்கு. எந்த வடிவத்தை எடுத்தாங்கன்னு தெரியல. அதனால நம்ம வந்து நேரடியாக அத வந்து மொழிபெயர்ப்புன்னு சொல்றது பொருந்தாது அப்படின்னு சொல்லி அவர் பெரிய கட்டுரை எழுதியிருக்காரு. பீட்டர் ஷால்க் எழுதியிருக்காரு. நம்மவர்கள் அது மொழிபெயர்ப்புன்னே சொல்றாங்க. நம்ம சேவை சண்முகம் கூட அதை பத்தி ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருக்காரு. அதனால நீங்க சொன்ன மாதிரி மலர் மெசையினான் அது வந்து எந்த ஒரு ஒரு அருக கோட்பாடு மாதிரி தான் இருக்கு. அருகன்னு சொல்றாங்க, பௌத்தர்கள்னு சொல்றாங்க. பூமியில் நடந்தான் என்பதுக்கு பௌத்தர்களுக்கும் ஒரு கதை இருக்கு. இருக்கு. நிச்சயமாக பரிமேலழகர் சொல்ற பொருள் இல்ல அது. நெஞ்ச கிமலத்துல வந்து உள்ள உடனே பூந்துட்டான் இருக்காது. ஆமா, அது ரொம்ப வலிச்சு சொல்ல. ஆனா அதை சொல்லி அவர் மரியாதையா சொல்லியிருக்காரு. இப்படி சொல்லுவாரு உலருன்னு சொல்லிட்டு போயிடுறது. அதுக்காக அவரை நம்ம பாராட்டலாம். நன்றிங்க. நன்றி.